அவங்க எய்மே என்னன்னா, இந்த காலகட்டத்தில் நூற்றாண்டு கொண்டாடக்கூடிய இந்த RSS குண்டர் காலகட்டத்தில் இந்தியா இந்து ராஷ்டிரியமாக உருவாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனா முடியல. ஏன் முடியல? எழுச்சித்தன்மையோடு இருக்கிறார். இதாங்க யதார்த்தம். RSS நேருக்கு நேராக எதிர்க்கக்கூடிய கட்சி திமுக இல்லை, அதிமுக இல்லை, காங்கிரஸ் இல்லை. இந்தியாவிலேயே RSS கும்பலை நேருக்கு நேரம் எதிர்க்கக்கூடிய ஒரே அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற தொண்டர் ஒவ்வொருவருமே போராளிகள். பகவான் புத்தரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் மனதில் வைத்து களங்களை கொள்றவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும். யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, RSS கும்பலுக்கு சரியா தெரியும். ஏன்னா அவங்க ஊர்வலம் போனா கட்டை போற நம்ம தானே, எவ்வளவு போட சொல்லுங்க. நம்ம ஓப்பனா பேசும் பிரதில ஒண்ணு யாருக்கு ஒண்ணு வருத்தம் இல்லை. அண்ணன் கூட போவார், பாலாஜி நீ என்னப்பா ரொம்ப அளவுக்கு மீறி பேசுறீங்க. நான் கேட்கறேங்க, நான் நேரடியாக கேட்கிறேன். இதுக்கு நான் தான் பொறுப்பு, இளைஞர் எழுச்சி பாசத்தையும் பொறுப்பு. இன்னைக்கு ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது. தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஏன் வாயை திறக்கவில்லை? நேர்மையாக கேட்கிறோம். அதை நான் உண்மையாக கேட்கிறோம். அந்த சட்டத்தை உருவாக்கு, ஆணவ படுகொலையை தடுக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்கு. சட்டத்தை உருவாக்க என்ன பிரச்சனை? நேரடியாக கேட்கிறேன், சட்டத்தை உருவாக்க என்ன பிரச்சனை? உங்க சட்டம் நீங்க ஒன்றும் நடக்க போகாது, அதுவும் எனக்கு தெரியும். இன்னைக்கு SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு, இருந்தாலும் பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது.